தரைவழி தாக்குதல் வந்து தவிர்க்க பார்க்குறாங்க. பிளஸ் வான்வழி தாக்குதல் அதை பொறுத்த வரைக்கும் ஈரானை பொறுத்த வரைக்கும் அந்த டிஃபென்ஸ் மெக்கானிசம்ன்றது அவங்க வந்து மிக சிறப்பாக வச்சிருக்காங்க. எதிர்பார்க்காத அளவு டெக்னாலஜி பிளஸ் இவங்களுடைய டெக்னாலஜி இருந்துச்சான்றது அமெரிக்காவுக்கு இப்போ வரைக்கும் தெரியல. இவன் எங்க இருந்து இதெல்லாம் கொண்டு வரான், எப்படி அவன் கையாளுறான், இன்னைக்கு வாங்கியிருந்தாலும் அந்த ட்ரைனிங் அவன் எங்க இருந்து எடுத்திருப்பான் அப்படின்றதுக்கெல்லாம் ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு அமெரிக்காவுக்கு. அதோட சுத்தி இருக்க எல்லா அரபு நாட்டில் இருக்க அவங்களோட ராணுவ தளவாடங்கள் அமெரிக்காவோட ராணுவ தளவாடம் ஒரே டைத்துல அட்டாக் பண்ணி முடிச்சிட்டான். இப்ப என்ன சொல்லியிருக்கான், நாங்க இனிமே அட்டாக் பண்ண மாட்டோம், நீங்க அட்டாக் பண்ணாத வரைக்கும் நாங்க அட்டாக் பண்ண மாட்டோம் எங்க நட்பு அரபு நாடுகளை அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை ஈரான் கொடுத்துருக்காங்க. இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் வந்து ஈரானால தகர்க்கப்பட்டுருச்சு, வெறும் நின்றுட்டு இருக்கு, அது சமாளிக்க முடியாம திணறிக்கிட்டு இருக்கு. இப்ப உக்ரைன் வந்து இந்த போர்ல ஜாயின் ஆயிருக்காங்க. யுக்ரைன், இஸ்ரேல், அமெரிக்கா. யுக்ரைன் வந்து என்ன சொல்றாங்கன்னா, என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா, நாங்க வந்து அந்த ட்ரோன்ஸ் அவங்களோட சீப்பான மிசைல்ஸ் எல்லாம் அடிக்கக்கூடிய இன்னும் அதோட ஒரு சீப்பான ஒரு ரேட் ஆஃப் காஸ்ட் மெக்கானிசம் இதிலே அழிக்கும். நீங்க ஒரு $2 லட்சம் செலவு பண்ணி ஒரு மிசைல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நீங்க அதை தவிர்க்க தேவையில்லை, கொஞ்சம் லோயர் காஸ்ட்லயே நாங்க பண்ணி தரோம், அதுக்காக ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக நாங்க உள்ள வரோம் அப்படின்ற மாதிரியான ஸ்டேட்மெண்ட் வந்து உக்ரைன் சொல்றாங்க. அதோட அந்த கரட் ஐலாண்டு அது வந்து ஈரானோட இதயமே சொல்லலாம். அதுல இருந்தா 90% ஆயில்ன்றது உலகத்துக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. ஈரானோட அந்த வளைகுடா வந்து லாக் பண்ணிட்டாங்க மிடில் ஈஸ்ட். அதுல இருந்தா மேக்ஸிமம் கப்பல் போக்குவரத்து உள்ள போயிட்டு வெளியே வருது.